என்ன நடந்தது தெரியுமா மக்களே? கண்மணி அன்புடன் சீரியலில் இன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்டில் நடந்த ஒரு வலியான அவமானமும் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியான உண்மையும் எவ்வளவு பெரிய புயலை கிளப்பப் போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இதை கேட்டால் நீங்களே அதிர்ச்சியில் உறைந்து போவீர்கள். நம்ம ஜீவா சாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருந்து தான் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கிறது. அவர் ரொம்ப சந்தோஷமாக சிரித்துக்கொண்டு ஒரு போட்டோ வைத்திருக்கிறார். அதை பார்த்த நம்ம ஹோட்டல் வேலையாட்களுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. அவர் அதில் என் வாழ்க்கையின் 2 தூண்கள், என்னை தாங்கி நிற்கும் 2 சக்திகள் என்று போட்டிருக்கிறார். அது வேறு யாரும் இல்லை, ஒன்று அவர் பெற்ற அம்மா, இன்னொன்று நம்ம அன்பு தெய்வம் கண்மணி தான். ஜீவா சாரோட இந்த சந்தோஷத்தை பார்த்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருந்தது. அதற்கு அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு பெரிய இமோஷனலான நெகிழ்ச்சியான விஷயம் நடந்தது. நம்ம அன்புவோட ரூமுக்கு புதிதாக ஒரு ஏசி மற்றும் டிவி எல்லாம் வந்திருக்கிறது. அதை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். நம்ம கண்மணிக்கு ரொம்ப ஷாக் ஆகிவிட்டது. ஏன்னா அது வாங்குவதற்கு காசு எங்கிருந்து வந்தது என்று கேட்கும்போது தான் அந்த பெரிய உண்மை வெளியே வருகிறது. ஏசியே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும் நம்ம கண்மணி நிம்மதியாக தூங்கணும்னு அவங்க அன்பான உறவு தங்களது 2 தங்க வளையல்களை அடகு வைத்து தான் இந்த ஏசியை வாங்கியிருக்காங்க. இது தெரிந்ததும் நம்ம கண்மணி ஓட முகத்தில் அப்படியே ஒரு பெரிய அதிர்ச்சி. அவங்க கண்ணில் இருந்து தார தாரையாக கண்ணீர் கொட்டுகிறது. எனக்காக ஏன் இப்படி உங்க தங்க வளையலை கழட்டி வச்சீங்கன்னு கேட்டு அவங்க ரொம்ப கதறி அழறாங்க. நம்ம கண்மணி எவ்வளவு பாசமான ஆளுன்னு இந்த ஒரு விஷயத்துல நல்லாவே புரியுது. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும்னு நினைக்கும்போது நமக்கும் பயங்கரமான அழுகை தான் வருகிறது. இது இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஜேபி ரெஸ்டாரண்டில் புதுசா ஒரு வாரிசு வேலைக்கு வராங்க நம்ம கார்த்திகேயன். தான் அந்த புது மேனேஜர் ஜீவா சார் அவரை ரொம்ப நம்பி அந்த பெரிய பொறுப்பை கொடுக்கிறாரு. ஆனா அங்க தான் ஒரு பெரிய புயல் உருவாக போகுது. நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிடுவதற்கு ஒரு திமிரான பணக்கார பொண்ணு வந்திருக்கா. அவங்க சில்லி பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ரொம்ப கோபமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பரோட்டா எவ்வளவு மோசமா இருக்கு, வாயிலேயே வைக்க முடியல, இவ்வளவு காரமா கொட்டி வச்சிருக்கீங்களேன்னு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. நம்ம கார்த்திகேயனும் மத்த வேலையாட்களும் எவ்வளவு சமாதானம் பண்ண முயற்சி பண்ணியும் அந்த பொண்ணு அடங்கவே இல்லை. ரொம்ப திமிரா ஹோட்டலையும் வேலை செய்றவங்களையும் தரம் குறைந்து பேசுறாங்க. இதனால் நம்ம கார்த்திகேயனுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. அந்த பொண்ணு சத்தம் போட்டுக்கிட்டே, இந்த ஹோட்டல் ஓனர் எங்க, அவரை உடனே கூப்பிடுங்க, நான் இப்போவே அவர்கிட்ட பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு திமிரா கேக்குறாங்க. அதுக்கு நம்ம வேலையாளுங்க ரொம்ப மரியாதையா, இப்போ மெயின் ஓனர் சார் வெளியே போயிருக்காரு, ஆனா ஹோட்டலோட ஓனர் அம்மா இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்காங்க, நீங்க அவங்க கிட்டையே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வாசல் பக்கம் கை காட்டுறாங்க. அந்த திமிரு புடிச்ச பொண்ணு உடனே பெரிய சத்தம் போடலாம்னு கோபமா திரும்பி பார்க்கிறாள். ஆனா அந்த பொண்ணோட முகத்துல அப்படியே ஒரு பெரிய ஷாக். அப்படியே ஆடி போய் பயத்தில் உறைந்து நிற்கிறாள். ஏன் தெரியுமா? அங்க ஓனர் அம்மாவா கெத்தா உள்ள வருது, வேறு யாரும் இல்லை, நம்ம கண்மணி தான். கண்மணியை அந்த இடத்தில் அந்த மரியாதையோட பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு வார்த்தையே வரல. இப்படி ஒரு பெரிய ட்விஸ்டோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ல உண்மையிலேயே ஒரு பெரிய சம்பவம் இருக்கு மக்களே. இந்த திமிரான பொண்ணு நம்ம கண்மணி கிட்ட பயந்து போய் மன்னிப்பு கேட்பாளா, இல்ல இன்னும் ரொம்ப அவமானமா பேசி பெரிய சண்டைக்கு போக போறாளா என்று நாளைக்கு தான் தெரியும். இது தெரிந்த நம்ம ஹீரோ எப்படி கோபப்பட்டு அவங்களை வெளியே அனுப்ப போறாருன்னு பார்க்கவே ரொம்ப ஆவலாக இருக்கு. கண்மணி தன்னோட நல்ல குணத்தால இந்த தர்மசங்கடமான பிரச்சினையை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம்.